Hello friends, welcome back to Ungal Tamil Samayal. Tamil Samayalல இன்னைக்கு நம்ம சாண்ட்விச் மசாலா பவுடர் அண்ட் சாண்ட்விச் கிரீன் சட்னி வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாம்பேல கிடைக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சாண்ட்விச்சஸ்லயும் இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் எந்த டைப் ஆஃப் சாண்ட்விச்க்கு வேணாலும் ரொம்ப ஈஸியா டேஸ்டியா செஞ்சுக்கலாம். இப்போ இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் மசாலா பவுடர் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி pan கொஞ்சம் சூடானதும் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் கருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். கை விடாம ஒரே பதத்தில் வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாருக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுதியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வறுத்து வச்ச சீரகம், கருமிளகு, சோம்பை சேர்த்து ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். சாண்ட்விச் மசாலா பவுடர் ரெடி. நெக்ஸ்ட் கொரியாண்டர் கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரீன் சட்னி பண்ண மிக்ஸி ஜாருக்கு மல்லி இலை சேர்த்துக்கணும். மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், 6 பூண்டு, ஃப்ரெஷ் தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேங்காய் இந்த சட்னிக்கு ஒரு நல்ல பைண்டிங்காக ஹெல்ப் ஆகும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வேணும்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லை இதெல்லாம் அரைச்சி அப்புறம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதோட லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாண்ட்விச்க்கு தேவையான கிரீன் சட்னி ரெடி. இது ரெண்டும் இருந்தால் 2 நிமிஷத்தில் நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு இல்லை ஸ்நாக்ஸாக எந்த டைப் ஆஃப் சாண்ட்விச் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர்.